நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் 4,88,00,000 பேர் ஓட்டு போட்டுள்ளனர். அதாவது 85.15% ஓட்டு பதிவானது. சதவீத கணக்கில் பார்த்தால் வரலாறு பார்க்காத ஓட்டுப்பதிவு. இந்த கணக்கை வைத்து மக்கள் பெரும் ஆர்வமுடன் ஓட்டு போட்டதாக அரசியல் கட்சிகள் கூறி வருகின்றன. குறிப்பாக விஜயின் அரசியல் வரவால் தான் இவ்வளவு பெரிய அளவில் ஓட்டு பதிவானதாக பல தரப்பினரும் பேசுகின்றனர். இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் தான் இதற்கு காரணம் என அரசியல் நிபுணர்கள் சிலர் கூறுகின்றனர். உண்மையில் எதுதான் சரியானது என்று புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் கடந்த 20 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த முறைதான் இருப்பதிலேயே மிக குறைவான அளவு ஓட்டு அதிகரித்திருக்கிறது. அதாவது முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது கூடுதலான பதிவான வாக்குகள் இந்த முறைதான் மிக குறைவு. உதாரணத்துக்கு 2001 சட்டசபை தேர்தலில் 2,80,48,077 ஓட்டு பதிவானது. அதைவிட 2006 15.02% அதிகமாக, அதாவது 49,57,415 ஓட்டு கூடுதலாக பதிவானது. 2011 இதைவிட 37.51 ஓட்டு கூடுதலாக பதிவானது. அதாவது 10.21% கூடுதல் ஓட்டு பதிவானது. 2011 விட 2016 14.36% ஓட்டு கூடுதலாக பதிவானது. அதாவது 2011 விழுந்ததை விட 61.47 லட்சம் ஓட்டு கூடுதல். 2021 தேர்தலிலும் அப்படிதான். முந்தைய தேர்தலை விடவும் 33.32 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்தனர். அதாவது 7.21% ஓட்டு கூடுதலாக பதிவானது. ஆனால் கடைசி 20 ஆண்டுகளில் இந்த முறைதான் இருப்பதிலேயே குறைவாக ஓட்டு கூடியிருக்கிறது. அதாவது வெறும் 26 லட்சம் பேர்தான் கூடுதலாக ஓட்டு போட்டுள்ளனர். அதாவது கடந்த தேர்தலை விட வெறும் 5% பேர்தான் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்கின்றனர். மொத்தத்தில் 85.15% ஓட்டு பதிவானதில் எந்த அலையும் வேலை செய்யவில்லை. ஆச்சரியப்படவும் ஒன்றுமில்லை. எஸ்ஐஆர் படி மட்டுமே இதற்கு காரணம். இறந்தவர்கள் இரட்டை பதிவுகளை எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டதால் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சரிந்து விட்டது. எனவேதான் பதிவான ஓட்டை மொத்த வாக்காளர்களுடன் ஒப்பிட்டு சதவீத கணக்கு போட்டால் அது பெரிதாக தெரிகிறது. பதிவான ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் கடந்த 20 ஆண்டில் நடந்த தேர்தல்களிலேயே இந்த முறைதான் ஓட்டுப்பதிவு குறைந்திருக்கிறது என்பதே புள்ளி விவரம் காட்டும் உண்மை.